இந்த வருஷம் மதுரை அழகர் கோயில் அழகர் ஆற்றுல இறங்குறப்ப லட்சக்கணக்கான ஜனம், நெரிசலில் 1-2 பேர் செத்து கூட போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இவ்வளோ கூட்டம் ஏன் வருது? இந்த கள்ளழகர் யார்? அவர் நான் பர்மாக்காரரா இல்லை சீனாக்காரரா? அவர் நம்ம ஊர் சனாதன தர்ம தெய்வம், வேதங்கள் சொல்லக்கூடிய விஷ்ணு. அவரை கும்பிடுறதுக்கு வைஷ்ணவம் மட்டுமா போகிறான்? போய் பாருங்கள், சித்திரை மாதம். நான் மதுரைக்காரன் தான். எல்லா பக்தர்களும், திருநீர் அணிந்தவர்களும் சரி, நாமதாரிகளும் சரி, பிராமணர்களும் சரி, கோணார்களும் சரி, யாதவர்களும் சரி, சகல ஜாதியினரும் முண்டி அடிச்சுக்கிட்டு போட்டி போடுறாங்க. இது எத்தனை வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு? அதே மாதிரி திருவாரூர் தேர் எடுத்துக்கோங்க, திருப்பதி பிரம்மோற்சவம் எடுத்துக்கோங்க. எல்லா கோவிலுக்கும் உற்சவம்னு ஒன்று உண்டு இல்லை? எவ்வளோ அடித்தடி! எத்தனை பணக்காரங்க தேரை நான் எடுக்கிறேன்னு கையால் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நட்டு கலந்து போச்சா? உயிர் இல்லாத ஒரு தேரை பிடிச்சி இழுக்கிறதுல அவங்களுக்கு என்ன நன்மை? இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா கேட்குறேன். தேர் இழுக்கிறேன்னு வேண்டிக்கிறாங்கல்ல, அது நடக்குது இல்லை? ஏன் நடக்குது? அந்த தேரில் உட்காந்துருக்கிற சாமி சனாதன தர்மம் சொல்கிற சாமி தானே, இல்லை வேறு சாமியா கேட்குறேன்.